ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அமேசான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 4 வீடியோ ரிவ்யூக்காக வந்து பண்ணுவோம். இது வந்து இந்த மந்தோட 3rd வீடியோ. இப்போ அமேசானில் வந்து கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் வந்து ஆகஸ்ட் 6th ஆகஸ்ட் 11th வரைக்கும் லைவ்ல இருக்க போகுது. இந்த டைமில் வந்து 1500+ டாப் பிராண்ட்ஸ்க்கு வந்து மினிமம் 50 to 80% வரைக்கும் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 lakhs+ ஸ்டைல்ஸ்க்கு வந்து டீல்ஸும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நானும் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி தான் ரிவ்யூ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ நீங்கள் இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அன்பாக்சிங் பண்ணது அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து டீலுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இப்போ அந்த டீல் டைமில் ப்ரைஸஸ்லாம் சிலதெல்லாம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா ட்ராப் ஆகிருக்கா அப்படின்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது, சிலது இன்க்ரீஸ் ஆகிருக்கவும் செய்யுது. அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ட்ராப் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து காட்டியிருந்தேன்னா மேக்ஸ் பிராண்ட்லேருந்து ஒரு குர்தா செட் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு. அது வந்து ஒரு பிடிச்சிருந்ததுனால அடுத்து அகைன் திருப்பியும் நான் வந்து ஆர்டர் போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து சர்ச் பண்ணி ஆர்டரே போட்டேன். அதில் வந்து நெக்ஸ்ட் டே டெலிவரி அது மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் ஆர்டர் கொடுத்தேன், அடுத்த நாளே கைக்கு வந்துருச்சு. செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு சின்னதாக ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து வீநெக் டைப் நம்ம எடுத்திருந்தோம். செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நெக் போர்ஷன். இது வந்து ரவுண்ட் நெக்கு, ஸோ ரொம்ப க்ளோஸராக இருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு கட் மாதிரி கொடுத்து பட்டன் க்ளோஸர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து நம்ம அப்பப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து கழுத்தை நெருங்கி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இந்த குர்தா செட்டில். நான் வியர் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்தளவுக்கு தான் ரொம்ப டீப்பாக டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரிலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. நான் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டுகிட்டே இருந்தேன், வேலைலாம் பார்த்தேன். ஸோ வேர்த்து ஊற்றுனதுனால அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லாமல் எனக்கு ஃபீல் இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் பேண்ட்டெல்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக எப்பவும் போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேண்ட் அண்ட் குர்த்தி அந்த கலர் காம்பினேஷனும் வந்து நல்லா இருந்தது. ப்ளூ அண்ட் ஆரஞ்சில் ஃப்ளோரல் பேட்டர்னோட குர்த்தி, அதுக்கு கீழே பாட்டம் வந்து பிளெயின் ஆரஞ்சில், அதுவும் நல்லா இருந்தது. அடுத்ததான் வந்து இந்த குர்த்தி வந்து மேக்ஸ் பிராண்ட்லேருந்து தான் எடுத்திருந்தேன். இதில் எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ்லாம் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. 3XL 4XL அந்த மாதிரி. முன்னாடிலாம் 2XL வரைக்கும் தான் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கும். இப்போ தான் ரீசெண்ட் இயர்ஸில் வந்து அவங்க அந்த 3XL 4XLலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்களுக்குமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த வீடியோ லிங்க்கில் வந்து 3XL 4XL வந்து கொடுக்குறேன். நீங்கள் மேக்ஸ் ஃபேஷன்னு சொல்லிட்டு அமேசானில் போய் சர்ச் பண்ணிவிட்டு அதுலேருந்து பிராண்டை வந்து மேக்ஸ்ன்றதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே டைப் பண்ணிட்டாலே வந்துடும். இருந்தாலும் நீங்கள் திருப்பி ஃபில்டரில் போயிட்டு மேக்ஸ் பிராண்டோட செலக்ட் பண்ணிவிட்டு விமன்ஸ் ஃபேஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைஸுமே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சைஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கேட்டகரியில் ட்ரெஸ் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படி கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 3XL 4XLக்குலாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவோட காலர் நெக் இருக்க மாதிரி, அதில் நெக்கில் வர அந்த பட்டன்ஸ் வந்து 4ல் ஒரு 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வியர் பண்ணுறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சைடில் ஒன் சைடு மட்டும் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்லிட் இருக்க மாதிரியான குர்த்தி. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே மாதிரி தான் வந்து வரும். அந்த டிசைன்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, பேக் சைடு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி வந்திருக்கு. அடுத்தது வந்து ரங்கிட்டா பிராண்ட்லேருந்து ரெட் கலரில் ஒரு குர்த்தி எடுத்திருந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்ன குர்த்தி இது. அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் காலர் நெக்லையும் எடுக்கிறேன். ஷர்ட் டைப்பில் காலர் மாதிரி வர மாதிரி நெக்கில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் போடுறேன் அப்படின்றனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரேயான் மெட்டீரியல் தான், காஃப் லென்த் வரைக்கும் வரும். 3/4 ஸ்லீவோடு இருக்கக்கூடிய குர்த்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா 592 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன். ரங்கிட்டா பிராண்டில் வந்து இப்போ எனக்கு சைஸ் வந்து எல் இருந்தது வந்து நான் இப்போ தான் XL சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா வாங்கினப்போ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் அடுத்த வாஷ்க்கு அப்புறம் போகிறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாருங்கள். அது ரேன் மெட்டீரியல்ன்றனால தான் எனக்கு தோணுச்சு. அதில் வந்து நம்மளுக்கு பெல்ட் மாதிரி ஹிப்பில் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நம்ம அதை போட்டு டைட் பண்ணி கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். நம்ம இதை வந்து ஆல்ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் வந்து நான் குர்த்திஸ் வந்து கரெக்டான சைஸில் பார்த்து தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லூஸாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு லூஸாக இருக்கிறது போட பிடிக்குன்றனால பிரச்சனை இல்லை. ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பெல்ட் மாதிரி வந்துருச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு அதை கட்டிட்டோன்னா ஒன்றுமே தெரியாது டிஃப்ரெண்ட்டு. ஆல்ட்ரேட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் மோஸ்ட்லி வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற ஆள் கிடையாது. அப்படியே வாங்கிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்து அகைன் ரங்கிட்டா பிராண்டில் தான் இது வந்து நேவி ப்ளூ கலர் குர்த்தி வந்து எடுத்திருந்தேன். இது வந்து கலர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் டார்க்காக வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் வியர் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசன் வந்து நல்ல ஒரு மேக்ஸி டைப் ட்ரெஸ், நல்ல லென்த்தாக வருது. ரவுண்ட் நெக்கு கொஞ்சம் லூஸாக தான் எடுத்திருந்தேன், எக்ஸல் சைஸ். அதனால் கம்ஃபர்டபுளாக இருந்தது வியர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரா பட்டன் வந்து ஒன்று மட்டும் காலர் கிட்ட அந்த நெக்கில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது இருக்கிற எல்லாம் சும்மா டிசைனுக்கு பட்டன்ஸ் வந்து லைனாக கொடுத்துட்டு கீழே அதுக்கு நேராக சென்ட்ரா ஒரு ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குர்த்தி தான்.
இது வந்து 499 ரூபா தான், செம்ம அஃபோர்டபுள். அந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது ஒர்த் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து வந்து கோகலஸ் பிராண்ட்லேருந்து ஒரு லெக்கின் சில்வர் கலர் வந்து என்கிட்ட மேக்ஸ் பிராண்டோட கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, அதை ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது நைலான் ஷிம்மர் லெக்கின்ஸு 699 ரூபா. எம்ஆர்பி ப்ரைஸ்க்கே தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும், அதே சேம் ப்ரைஸ்க்கு தான் வந்து வாங்கியிருந்தேன். கோகலஸில் வந்து பாட்டம் வியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி விமன்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது கேர்ள்ஸ்க்கு, குழந்தைங்களுக்குமே கிட்ஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது, கேர்ள் பேபிஸ்க்கு. பாப்பாவோட பர்த்டே ட்ரெஸ்க்கு வந்து ஒரு கோல்டன் கலரில் வந்து ஷிம்மர் லெகின்ஸ் எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்ல, அதை ஆர்டர் போடலான்னு போனப்போ சைஸ் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிட்டு வந்துருச்சுன்னா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் தான் வந்து இந்த வாட்டி அமேசான் வந்து ரிவ்யூக்காக நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட்ஸு. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.